ஹாய் டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா கங்குவா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைக்கு கங்குவா வேர்ல்டு வைடில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த படத்துக்கு ஆரம்பத்துல நிறைய பிரச்சனைகளை இருந்துச்சு. பட் அது எல்லாமே உடச்செறிஞ்சிட்டு நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த படம் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும்னா டெக்னாலஜி. இந்த படத்துல நம்ம சிவா அவரோட டெக்னாலஜி ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருக்காரு. நம்ம தமிழ் சினிமால ஒன்னும் கொஞ்சம் தூக்கி காட்டியிருக்காரு. ஓகே, தமிழ் சினிமால படங்கள் இப்படியும் பண்ண முடியும் சொல்ற மாதிரி அந்த படத்துல நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், இந்த கிராபிக்ஸ் சீன் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளை ஒன்னு உன்னிப்பா பார்த்து பண்ணியிருக்காரு. அந்த படத்துல ஆடியோ லான்ச்ல நம்ம சூர்யா சொல்லியிருப்பார், நிறைய ஒரு பெரிய ஒரு கஷ்டமான லொகேஷன் எல்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த படத்துல நம்மளால பார்க்க முடியுது. அந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பார்க்கும்போது நம்மளுக்குலாம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அண்ட் சூர்யா நம்ம சூர்யா அண்ணா இருக்காருல்ல, அவரை இன்னொரு ஒரு தோற்றத்துல நம்மளால பார்க்க முடியுது. நம்ம சூர்யா அண்ணா ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத தோற்றத்துல பார்க்க முடியுது. பிகாஸ் 7ஆம் அறிவுல நம்ம சூர்யா அண்ணாவை நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு பழைய காலத்துல அந்த எப்படி இருந்தாரோ, அந்த ராஜாக்கள் காலத்துல எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு நம்ம தோற்றத்துல பார்த்திருப்போம். பட் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஃபுல் ஃபிளெட்ஜா நம்ம சூர்யானா ஒரு வார் பேஸ்ட் மூவியில் பார்க்க முடியுது. அண்ட் நிறைய சூர்யா ஃபேன்ஸ்ல இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னு பார்த்தோம்னா, சில பேர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது அவங்களோட பார்க்கும்போது அவங்கள்ட்ட பேசும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த படம் நான் எதிர்பார்த்தேன் சில விஷயங்களும் அது எனக்கு கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட சில விஷயங்கள் எனக்கு கனெக்ட் ஆகல, எனக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போறாங்க. அண்ட் நிறைய சூர்யா ஃபேன்ஸ் ஆகட்டும், காமன் ஆடியன்ஸ் ஆகட்டும் என்ன சொல்றாங்க, படம் எனக்கு பிடிச்சிருக்குங்க, பரவாயில்லங்க, நான் எதிர்பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாங்க. சூர்யா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் என் தலைவனை நான் ஸ்கிரீன்ல பாக்குறேன், அந்த ஹாப்பினஸ் வேற லெவலா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் தலைவர் ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் சூப்பரா இருந்துச்சு சொல்றாங்க. அண்ட் இந்த படத்துல கடைசி ஒரு சீன்ல வரும்போது பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, இவர் இருக்காங்க கண்டிப்பா இந்த படத்துல இருக்காங்க சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் இந்த படத்தை எண்டிங்ல காட்டியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாசா இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் பார்ட் 2 அப்படின்னு ஒரு விஷயத்த காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் பார்ட் 2 நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா பார்ட் 2 ஒன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன பொறுத்த வரைக்கும், நான் அந்த படத்தை பார்த்த வரைக்கும் ஒரு விஷயத்தை என்ன நான் மெயினா பாக்குறேன்னா, கதைகள் ஆகட்டும் எல்லா விஷயத்தை தாண்டி நம்ம சூர்யா அண்ணாவோட ஆக்டிங், நடிப்பின் நாயகன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்காண்டி அவர் ஹார்ட் ஒர்க் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பிகாஸ் படம் எப்படி இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். வேற லெவல சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் ஹார்ட் ஒர்க்காண்டியே இந்த படம் நல்லா ரீச் ஆகணும். கண்டிப்பா இந்த படத்துக்கு வேற லெவலா ஒரு ஒரு வரவேற்பு கிடைச்சு அந்த படம் நிறைய பேர்ட்ட போய் சேரணும். அவர் கெரியர்லயே நல்ல படமா மாறணும்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, பை.